நாம் அடுத்து கேட்கவிருக்கும் சிறுகதை ஹேமாஜே எழுதிய சென்னையில் ஒரு மழை நாள். நான் உங்கள் ஆர்ஜே நதியா காசிநாதன். வெளிச்சமாய் இருந்த வானம் இருந்திருந்தார் போல கவிழ்ந்து கொள்ள, சின்ன பிள்ளையை தொட்டு கொஞ்சுகிற தினசில் காய்ந்து கொண்டிருந்த சூரியனார் அவருடைய வீட்டை பார்த்து கிளம்பிவிட்டிருந்தார். குளிர்ந்த காற்றும் கருத்த மேகங்களும் என மதியம் 3 மணிக்கே இருட்டி போனதில் சூழலில் இருந்த இதம் பசக்கென்று மனதிலும் ஒட்டிக்கொண்டது. டீ குடிக்கலாம் வரியா? மேகா இவளை தள்ளி கொண்டு போனதில் சூடான மசாலா டீயுடன் 1க்கு 2ஆக சமோசாக்களை உள்ளே தள்ளி இவள், மேகா, அருள் என மூவரும் உற்சாகமாக கதையடித்து கொண்டிருந்ததில் உள்ளே எழுந்து வரவே மனசில்லை. எப்போது வேண்டுமானாலும் தூறல் போடுவேன் என்று இயற்கை கண்ணாமூச்சி ஆட, ஈரக்காற்று முகமெங்கும் வருடி கொஞ்சியது. வெதர் செமையா இருக்குல்ல என்று மேகா, நான் இப்போ கிளம்ப போகிறேன். சஞ்சய் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். கெஸ் இட் மேன், ஹவ் ரொமான்டிக் இட் வில் பி. இவள் அருகில் குனிந்து அடிக்குரலில் முணுமுணுக்க, எல்லாத்தையும் உளறி கொட்டிடு ஓட்டவாய். அவள் கையில் செல்லமாய் ஒரு அடி வைத்த சரண்யா, கிளம்பு கிளம்பு கண்ணடித்து மேகாவை வழி அனுப்பினாள். அவளுக்கும் கிளம்பலாம் என்றுதான் தோன்றியது. இவள் அலுவலக பேருந்து 5:30க்கு தான் கிளம்பும். இப்போது இவளாக புறப்பட்டாலும் மாறி மாறி வண்டி பிடித்து செல்வதற்குள் வேணாம், இன்னும் 1.5 மணி நேரம்தானே. இயர்ஃபோனில் இளையராஜாவை துணை கடைத்து ஜன்னலோரம் இருந்த தன் இருக்கையில் அமர்ந்தாள். கண்ணாடி வழியே சூழல் வெகு ரம்யமாக இருந்தது. யாரோ ஜதி சொல்வது போல தூரத்து தென்னை மரங்கள் ஒரே ரிதத்தில் தலையை சிலுப்பி சிலுப்பி ஆட தன்னை மறந்து சில நிமிடங்கள் லயித்திருந்தவள் பிறகு தன் வேலைக்குள் மூழ்கி போனாள். சரண், கிளம்பல? முக்கோணமாக விரிந்திருந்த இருக்கை அமைப்பின் அடுத்த கோடியில் இருந்த அருள் குரல் கொடுத்ததில் அப்போதுதான் நேரத்தையே கவனித்தாள். அச்சோ, டைம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் அருள், பை பை, ஹாவ் அ குட் வீக்கெண்ட். 1-2ஆக பூந்தூரல் ஆரம்பித்திருக்க ஓட்டமும் நடையுமாக விரைந்து நல்ல வேளை பேருந்தை பிடித்து விட்டாள். முக்கால்வாசி இருக்கைகள் காலியாகத்தான் இருந்தன. வழக்கமாய் காணும் முகங்கள் யாரும் தென்படவில்லை. இன்று வரவே இல்லையோ? ஒருவேளை சீக்கிரம் கிளம்பி விட்டார்களோ? வேடிக்கை பார்க்க தோதாக வசதியான இடமாக பார்த்து உட்கார்ந்து கொண்டாள். அடுத்த 10ஆம் நிமிடம் புதுப்பெண் போல வெட்கி வெட்கி சிவந்து கொண்டிருந்த வானம் சாரலை தெளித்து அதை மென்தூரலாக மாற்றி பின் அடர் மழையாக கொட்டத் துவங்கியது. மழை வலுத்ததில் கண்ணாடி ஷட்டரை போட்டிருக்க சொட்டு சொட்டாக விளிம்பில் வழிந்த நீரை இவள் தொட்டு தொட்டு சுண்டிவிட, மழையும் இவளோடு விளையாடுகிற மாதிரி இவள் தொடும் இடங்களிலெல்லாம் நீர் சேர்த்தது. ஒரு படத்தில் சுவலட்சுமி இந்த மாதிரிதான் மழை நீரை பிடித்து விளையாடி கொண்டிருக்கும் போது நாயகன் கண்ணில் படுவாள். நம்மையும் யாராச்சும் கவனிக்கிறாங்களோ? அந்த காட்சியின் நினைவில் சிரிப்பு வர திரும்பி பார்த்தாள். இவள் பின்னால் அமர்ந்திருந்தவர் வெளியே கொட்டும் அழகை கண்ணெடுத்து கூட பார்க்காமல் வெகு தீவிரமாக தன் ஐபேடில் எதையோ படித்து கொண்டிருந்தார். அவரை பார்க்க இன்னுமே புன்னகை மிகுந்தது. மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம். ஒரு கருப்பு கொடி காட்டி யாரும் குடை பிடிக்க வேண்டாம். இது தேவதையின் பரிசு, யாரும் திருப்பிக் கொள்ள வேண்டாம். அப்பா, இழைத்து இழைத்து செதுக்கி தள்ளியிருக்கிறார் மனிதர். இவள் உதடுகள் தன்னாலேயே வைரமுத்துவின் வரிகளை முணுமுணுத்தபடி இருக்க, போக்குவரத்து நெரிசலில் பேருந்து நின்று நின்று நகர்ந்து நத்தையாய் ஊர்ந்து பின் மொத்தமாய் நின்றே போனது. இதுக்கு மேலே போகிறது கஷ்டம். பாலத்து மேலேயே தெப்பமாக தண்ணி நிற்குது. ஓட்டுநர் சொல்ல சரண்யாவுக்கு பக்கென்றிருந்தது. ஐயோ அண்ணா, அப்புறம் எப்படி போகிறது? இவள் அலற, ஒன்றும் பண்ண முடியாதுமா, முன்னாடி எவ்வளோ தூரத்துக்கு வண்டி நிற்குது பாருங்க. ஜன்னலை உயர்த்தி பார்க்க வானம் இப்போது முழுவதுமாக இருட்டியிருந்தது. சில இடங்களில் முழங்கால் அளவு, சில இடங்களில் முட்டிக்கால் அளவு என சாலையில் ஓடும் நீரில் மக்கள் தடுமாறி கொண்டிருந்தார்கள். நடந்த அவ்வளோ தூரம் போக முடியும்? திகிலாய் தன்னை சுற்றி பார்த்தாள். அதற்குள் முக்காவாசி பேர் இறங்கி இருக்க பேருந்தில் மொத்தமாய் 10 தலைகள் கூட இல்லை. வீட்டிற்கு அழைக்கலாம் என்று ஃபோனை எடுத்தால் பேட்டரி ஒற்றை புள்ளியில் நின்றது. கடவுளே, பாட்டு கேட்குறேன் பேர் வழின்னு சார்ஜ் போடாமல் விட்டுட்டேனே. நொந்தவள் ஆந்திவே என்று குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பி வைத்தாள். இவள் விழித்து கொண்டு நின்ற நேரத்தில் அவரவர் ஃபோனில் பேசியபடியே இறங்கி சென்று கொண்டிருக்க குடையை விரித்து தானும் வேகமாக இறங்கினாள். அது எந்த இடம் என்று கூட புரியவில்லை. தன் அருகில் இருந்தவரிடம் கேட்க ஈ காட்டு தாங்கள் என்றார்.
கீழே இறங்கியதும் தான் தெரிந்தது மழை மழையாக பெய்யவில்லை என்று. இந்தா வச்சுக்கோ என்று மேலிருந்து யாரோ ஓவர் டேங்கை மொத்தமாய் கவிழ்த்து விட்டது போல அசுர வேகத்தில் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது. நேரம் 7 அடித்திருக்க சுடிதாரின் காலை முற்றிலுமாக நனைத்து ஓடும் நீரில் குத்துமதிப்பாக திசை ஊகித்து நடந்தாள். ஏங்க, முகப்பேருக்கு எப்படி போகணும்? இப்படியே நடந்து வாங்க, எல்லாரும் கோயம்பேடு வடபழனின்னு தான் போகிறோம். பொடி நடைதான், எப்படியும் நாளை காலைக்குள்ளே போய் சேர்ந்துடுவோம். இளைஞர் கூட்டம் ஒன்று கிண்டலடித்து கொண்டே கும்பலாக நடக்க இவங்களை விட்டுடக்கூடாது. தானும் நடையை எட்டி போட்டாள். நினைத்தாலே தவிர 10 நிமிடத்திற்கு மேல் அவர்களின் வேகத்திற்கு ஈடு கொடுத்து நடக்க முடியவில்லை. காலில் விறுவிறென்று குளிர் ஏற நழுவி ஓடும் செருப்பை இழுத்து பிடித்தபடி ஒவ்வொரு அடியாக பார்த்து பார்த்து வைப்பதற்குள் உயிர் போய் உயிர் வந்தது. எதுவோ இழுத்த மாதிரி இருக்க குனிந்து நிமிர்வதற்குள் அவர்கள் கண்ணிலிருந்து மறைந்திருந்தார்கள். இவள் கூட இறங்கிய யாரையும் கூட கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை காணவில்லை. நெல்லிக்காய் மூட்டையை அவிழ்த்து விட்ட மாதிரி ஆளுக்கு ஒரு திசையில் வேகு வேகென்று நடந்திருக்க நடுரோட்டில் முக்காலே முழுவாசி நனைந்து நின்ற சரண்யாவுக்கு அந்த நிமிடம் அழுகையே வந்துவிட்டது. நெடுஞ்சாலையிலே நனைய ஒருவர் சம்மதமும் வேண்டாம் என்று பாட்டாக பாடும்போது கொண்டாட்டமாகத்தான் இருந்தது. அதுவே நிதர்சனத்தில் வீட்டில் கூப்பிட்டு அழைத்து கொண்டு போகச் சொல்லலாம் என்றால் இந்த மழையில் இத்தனை போக்குவரத்து நெரிசலில் எப்படி அங்கிருந்து வந்து? சினிமா மாதிரி ஹெலிகாப்டர் கொண்டு வந்தால் இறக்க முடியும்? காசி தியேட்டர் தாண்டுவதற்குள் 10 நிமிட பயண தூரத்திற்கு 1 மணி நேரம் கழிந்திருந்தது. சரண்யா சோர்ந்து போனாள். சுற்றி நிறைய பேர் இருந்தாலும் அவரவர் தனியாக இருப்பது போல குழந்தைகளுடன், சுமைகளுடன், வண்டி வாகனங்களுடன் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தத்தளித்தபடி இருக்க இடையிடையே உயிரை காப்பாற்றி கொள்ள நீந்தும் நாய்களும் பூனைகளும் கூட. தெய்வமே, என்ன விதமான பயணம் இது? இப்படி போனா பில்லர் வந்துடுமாங்க? இவள் கேள்விக்கு அவளை கடந்து சென்ற இளைஞன் எந்த மனநிலையில் இருந்தானோ, அது வராதுங்க, நாம தான் போகணும். தன் பைக்கை தள்ளிக்கொண்டே கடுப்படிக்க இவளுக்கு ஏண்டா கேட்டோம் என்றானது. சம்பளத்துக்கு வேலை செய்யலனாலும் போகுது, வாங்குற கிம்பளத்துக்கு வேலை செஞ்சிருந்தா கூட இப்படியா 6 ஏரியெல்லாம் நடு ரோட்டுக்கு வரும்? செயல்படாத அரசாங்கத்தையும் அதிகாரிகளையும் வாய்க்குள் மென்றபடி அவன் நடக்க சரண்யா மௌனமாக பின்னால் நடந்தாள். அவளுக்கு வேறு வழி இல்லை. அவன் வண்டி போகும் தடத்தில் நீர் விலகி நடப்பது எளிதாக இருக்க பள்ளம் மேட்டில் விழுந்து விடாமல் தோய்ந்திருந்த சக்தியை இழுத்து பிடித்தபடி பின்தொடர்ந்தாள். எங்கே போகணும் நீங்க? ஆங்காங்கே இவள் வருகிறாளா என்று திரும்பி பார்த்தான். இவள் வேகத்திற்கு ஈடு கொடுத்து வண்டியை தள்ளினானே தவிர அந்த 1/2 மணி நேரமும் இவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு இடத்தில் இவள் நடக்க முடியாமல் நின்றே விட தானும் உடன் நின்றவன் இவளிடம் எங்கே வீடு என்று கேட்க சரண்யா சொன்னாள், நான் வானகரந்தான், பயப்படாம வாங்க. இவளுக்கு நைந்திருந்த உயிரில் கொஞ்சம் நம்பிக்கை பூத்த உணர்வு. பில்லர் தாண்டிட்டா ஆட்டோ கிடைக்கும், அதுக்கப்புறம் ஈஸி தான். வெளுத்திருந்த இவள் முகத்தை பார்த்து அவன் ஆறுதலாக சொல்ல சரண்யா தலையாட்டி கொண்டாள். உங்கள் பேக்கை கொக்கியில் மாட்டிக்கோங்க என்றவன், பயப்படாதீங்க, நானே தூக்கிட்டு ஓடணும்னு நினச்சாலும் இந்த வெள்ளத்தில் ஓட முடியாது கிண்டலாக சொல்ல சரண்யா சிரித்தாள். கையில் சுமை இல்லாமல் வண்டியின் கைப்பிடியை பிடித்து நடக்க கொஞ்சம் இலகுவாக இருந்தது. உதயம் தாண்டி சிம்ஸ் மருத்துவமனை அருகே வந்தபோது போதும், கொஞ்சம் விட்டு விட்டு அடிக்கலாம் என்று மழை நினைத்தது போல கருணை கூர்ந்து கொஞ்சம் தன் அருட்கொடையை நிறுத்தியிருந்தது. 100 அடி சாலையில் நுழைந்து அசோக் நகர் வாட்டர் டேங்க் பக்கத்தில் வர அங்கு சாலையில் தண்ணீர் தணிந்து வாகனங்கள் ஊர்ந்து கொண்டிருந்தன. 100 கோடி பணத்தை ஒன்றை பார்த்தால் கூட அத்தனை சந்தோஷம் வராது. பெருமூச்சு மேலிட அங்கு சைக்கிளில் கேன் வைத்து நின்றவரிடம் தேநீர் வாங்கி குடித்தார்கள். இப்போதுதானே அரை கிணறு தாண்டி இருக்கிறார்கள், இன்னும் மீதி தூரம் போக வேண்டுமே. சரண்யா மறுத்தும் அவனே பணம் கொடுத்து விட இருந்த சார்ஜில் வீட்டிற்கு அழைத்துவிட்டு அதற்குள் உயிர் விட்டிருந்த மொபைலை கைப்பைக்குள் எறிந்தாள். வருகிற ஆட்டோக்களை கை காட்டி நிறுத்த முயல பெரும்பாலும் ஷேர் ஆட்டோக்கள் தான். ஃபுட்போர்டு அடிக்காத குறையாக எல்லாம் ததும்பி வழிந்து கொண்டு செல்ல ஒன்றும் நிற்கிற பாடாய் இல்லை. நின்ற வண்டியிலும் ஏற்கனவே ஒருவர் மடியில் ஒருவர் உட்கார்ந்த மாதிரி அடுக்கியிருக்க அந்த டிரைவர் இவளுக்கு தன் பக்கத்தில் இடம் காட்டினான். அந்த 1.5 அடி இருக்கையில் ஏற்கனவே 3 உட்கார்ந்திருக்க இவளுக்கு முறைக்கவா சிரிக்கவா என்றே தெரியவில்லை. வேணாம் போப்பா
பின்னால் நின்றவன் சொன்னதில் அந்த டிரைவர் முறைத்து கொண்டே நகர்ந்தான். நீங்கள் இப்படி போகிறதுக்கு என் வண்டியிலேயே வாங்க, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா. ஒரு நொடி யோசித்தவள் தலையசைத்து வண்டியில் ஏறி அமர்ந்தாள். ஊர்ந்து ஊர்ந்து நகர கோயம்பேடு ரவுண்டானாவிற்கு முன்னால் மீண்டும் சாலையில் குளம். உயிரோடு பாதுகாப்பாக வீடு போய் சேருவோமா என்ற அச்சம் கூட வடிந்து விரக்தியான மனநிலை வாய்த்த கணம் அது. உட்கார்ந்தே வந்து விடுவாயா, இறங்கு, நட. விதி விகாரமாக சிரித்ததில் இறங்கி நடை. திரும்ப கொஞ்ச தூரம் வண்டி, பிறகு அண்ணாநகர் சந்திப்பில் தொடையளவு நீச்சல், பிறகு நடை. தோய்ந்து போனாள் சரண்யா. வழியில் 2 முறை பொது தொலைபேசியில் இருந்து வீட்டிற்கு அழைத்து பேச அவள் நின்றதில் அவன் பொறுமையாக காத்திருந்தான். ஒரு வழியாக கோல்டன் ஃப்ளாட்ஸ் வந்து சேர்ந்தபோது மணி 11:30. இதோ இங்கே தான் சொன்னேன். சரண்யா தேட அவள் அருகே வேகமாக வந்த ஆண், அப்பா ஒரு வழியாக வந்துட்டியா? என்னடி நீ, சார்ஜ் போடுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்க? அவளை கண்ணால் கண்ட மகிழ்ச்சியும் கோபமுமாக புரிய, இவர் அரவிந்த், என்னோட ஹஸ்பண்ட். சரண்யா அறிமுகப்படுத்தியதில் அவன் புன்னகையுடன் கையை நீட்டினான். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ், நீங்கள் மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான், எங்கே இருக்கான்னே தெரியாமல் உயிரே போயிடுச்சு. இதில் ஃபோனும் இல்லாமல் அரவிந்த் வேகமாக அவன் கரத்தை பற்றி குலுக்கியபடி நன்றி சொல்ல, இதில் என்னங்க இருக்குது? அவன் முகத்தில் களைப்பை மீறிய மென்னகை. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி போவீங்க? எங்கள் வீட்டுக்கு வந்து தங்கிட்டு காலையில் கிளம்புங்க. அரவிந்த் அழைக்க, இல்லைங்க, வைஃப் வீட்டில் பயந்துக்கிட்டே இருப்பாங்க. மென்மையாக மறுத்தவன், பார்த்து கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப பயந்துட்டாங்க. லேசாக மேடிட்ட அவள் வயிற்றை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வண்டியை உதைத்து கிளம்பி விட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டியாடா, இன்னைக்கு லீவ் போடுன்னு சொன்னேன், கேட்டியா? படப்படுத்து கொண்டே வந்த அரவிந்திற்கு, என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போன்ற பல கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிடலாம். அப்போதுதான் மண்டையில் அடித்த மாதிரி இருந்தது அவளுக்கு. அச்சோ, ஏய் லூசு, நம்பரை வாங்கலையா நீ? சரி, அவர் பேர் என்ன? தெரியலையே, கேட்காம விட்டுட்டேன். என்னம்மா நீ? அரவிந்த் கடந்து கொள்ள தூரத்தில் புள்ளியாக தெரிந்த அந்த இளைஞனை நன்றியுடன் பார்த்தாள் சரண்யா. போகட்டும், பெயர் தெரியாவிட்டால் என்ன? நடமாடும் தேவதைகளுக்கு பெயர் அவசியமில்லை. மானசீகத்தில் அவள் 2 கைகளும் இணைந்து அவன் சென்ற திசை நோக்கி வணங்கி கொண்டிருக்க, அத்தனை அல்லல்களுக்கும் இடையே அவள் கண்களில் ஒரு அசல் மனிதனை தரிசனம் கண்ட நிறைவு மிளிர்ந்தது. என்ன நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே போன்ற பல கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.